வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி புக் 2 சீரியஸ் லேப்டாப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் ப்ரைஸ் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேலக்ஸி புக் கோ. இது வந்து ஒரு குரோம் புக் ஆண்ட்ராய்டு லேப்டாப். இதில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7C ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 14 inch ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் உங்களுக்கு சில்வர் கலர் அவைலபிளாக இருக்குது. இதோட பையிங்லையும் டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 38,990 வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேலக்ஸி புக் 2 360 புக் 2 ப்ரோ 360 அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேப்டாப், சார்ஜிங் அடாப்டர், சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு எஸ்பென் தருவாங்க. எஸ்பென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் 2 ப்ரோவில் மட்டும் தான் வரும், புக் 2வில் வராது. அது நீங்கள் செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு மல்டி கலரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 13.3 inch ஃபுல் ஹெச்டி AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 15 inchலேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வாய்ஸ் பார்த்தீங்கன்னா Windows 11 கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB, ரேம் பார்த்தீங்கன்னா 16GB LPDDR4X ரேம் டைப் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Intel i5 12th gen ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு i7 அவைலபிளாக இருக்குது. MS ஆஃபீஸ் உங்களுக்கு இன்பில்டாக வருது ஃப்ரீயாக. உங்களுக்கு 1 year வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா Intel Iris Xe கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேமரா பார்த்தீங்கன்னா 1080p ஃபுல் ஹெச்டி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 21 hours ஸ்டாண்ட் பை பேட்டரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 11.5 mm, வெயிட் பார்த்தீங்கன்னா 1.04 kg கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Wi-Fi 6E சப்போர்ட் பண்ணுது. உங்களுக்கு எஸ்பென் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஏதோ டிராயிங் வரையினாலும் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB Type-C போர்ட் கொடுத்துருக்காங்க. USB Type-C தண்டர்போல்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. மாதிரி இன்னொரு Type-C போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் சப்போர்ட் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா பவர் பட்டனோட அட்டாச் ஆகி வருது. நீங்கள் பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கேலக்ஸி புக் 2 360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Intel i5 ப்ராசஸர் வருது. கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா Intel Iris Xe கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 16GB RAM, ஸ்டோரேஜ் 512GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா Wi-Fi 6E சப்போர்ட் பண்ணுது. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 13.3 inch இருக்குது. உங்களுக்கு வேணால் 15 inch மாடலும் அவைலபிளாக இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 22 hours ஸ்டாண்ட் பை டைம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா Type-C சார்ஜிங் இருக்குது. 65 watt ஃபாஸ்ட் சார்ஜிங். உங்களுக்கு எஸ்பென் இதில் வராது, நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இன்பில்டாக பவர் பட்டன்லேயே வருது. இதில் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் USB Type-C போர்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C தண்டர்போல்ட் 4 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு USB Type-A போட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஆப்ஸில் சப்போர்ட் பண்ணுது. குயிக் ஷேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்மார்ட் திங்க் சப்போர்ட் இருக்குது. குயிக் ஷேர் வச்சு நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்கள் சாம்சங் ஃபோனோட ஸ்மார்ட் திங்க் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எல்லாம் அதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கேலக்ஸி புக் ஸ்மார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கேலக்ஸி லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற டேட்டாவில் அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் மிரரிங் சப்போர்ட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுயல் ஸ்பீக்கர் இருக்கிறதுனால உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ப்ரைஸ் பார்த்தோம்னா கேலக்ஸி புக் 2 ப்ரோ 360 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,15,990 வருது. அதே உங்களுக்கு கேலக்ஸி புக் 2 360 பார்த்தீங்கன்னா 99,990 வருது. அடுத்ததில் நீங்கள் ப்ரீ புக் பண்ணும்போது என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் ஃபஸ்ட்டு கேலக்ஸி புக் 2 360 புக் 2 ப்ரோ 360 இந்த 2 லேப்டாப்பு வாங்கும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 999 ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேலக்ஸி பட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு கேலக்ஸி பட்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees வரும். இதில் நீங்கள் 999 பே பண்ணுறது மூலமாக நீங்கள் 1,000 rupeesக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரீ புக்கிங் ஆஃபர் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி புக் 2 360 புக் 2 ப்ரோ 360 இந்த 2 லேப்டாப்போட உங்களுக்கு ஒரு 2,999 ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 inch சாம்சங்கோட மானிட்டர் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கேலக்ஸி புக் 2 ப்ரோ 360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு April 4 வரைக்கும் ப்ரீ புக்கிங் இருக்குது. இந்த கேலக்ஸி புக் 2 360 பார்த்தீங்கன்னா April 11 வரைக்கும் ப்ரீ புக்கிங் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அமேசானில் அவைலபிளாக இருக்குது. இதோட பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதோட ஃபுல் ரிவ்யூ நினச்சிங்கன்னா யூடியூப்பில் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் போட்டிருக்காங்க, அது அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.